அல்லாஹ் தஆலா சில மலக்குகளை வைத்திருக்கிறான். அந்த மலக்குகள் அடியார்கள் எங்கெல்லாம் திக்ர்கள் செய்கிறார்களோ, எங்கெல்லாம் திக்ர்கள் நடைபெறுகின்றனவோ அங்கெல்லாம் மலக்குகள் அந்த அடியார்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். எந்த அளவிற்கு சூழ்ந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், திக்ர் செய்யக்கூடிய ஒரு அடியான இடத்திலிருந்து சூழக்கூடிய மலக்குகள் வானம் வரை சூழ்ந்து கொள்வார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் திக்ர் செய்யக்கூடியவர்களை தேடி தேடி சென்று சூழ்ந்து கொள்வார்கள். திக்ருக்கு மிகப்பெரிய ஒரு மகத்துவம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த மலக்குகளிடத்திலே கேட்பான், என்னுடைய அடியார்கள் என்ன சொல்கிறார்கள்? யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் உன்னை புகழ்கிறார்கள், உன்னை தக்பீர் சொல்கிறார்கள், தஹ்மீத் சொல்கிறார்கள், உன்னை தஸ்பீஹ் செய்கிறார்கள் என்பதா. அப்பொழுது அல்லாஹ் கேட்பான், அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா, அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா என்பதாக அல்லாஹ் கேட்பான். அப்பொழுது மலக்குகள் சொல்வார்கள், இல்லை யா அல்லாஹ், அவர்கள் உன்னை பார்த்ததில்லை. அப்பொழுது அல்லாஹ் கேட்பான், பார்த்திருந்தால் இன்னும் எப்படி இருப்பார்கள் என்பதாக கேட்கின்ற பொழுது மலக்குகள் சொல்வார்கள், உன்னை பார்த்திருந்தால் இன்னும் அதிகமாக உன்னை தக்பீர் சொல்வார்கள், தஹ்மீது சொல்வார்கள், தஸ்பீஹ் செய்வார்கள், இன்னும் அதிக ஆர்வத்தோடு உன்னை இபாதத் செய்வார்கள் யா அல்லாஹ் என்பதாக சொல்வார்கள். இரண்டாவது, அவர்கள் எதை வேண்டுகிறார்கள் என்பதாக அல்லாஹ் கேட்பான். சுவனத்தை வேண்டுகிறார்கள் அல்லாஹ்வே என்பதாக மலக்குகள் சொன்னவுடன், சுவனத்தை அவர்கள் பார்த்துள்ளார்களா? இல்லை யா அல்லாஹ், சுவனத்தை அவர்கள் பார்க்கவில்லை. பார்த்திருந்தால் என்ன 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 கேட்பார்கள்? பார்த்திருந்தால் எப்படி இருப்பார்கள் என்பதாக கேட்ட பொழுது அப்பொழுது அந்த மலக்குகள் சொல்வார்கள், யா அல்லாஹ், ஜன்னத்தை அவர்கள் பார்த்திருந்தால், சுவனத்தை அவர்கள் பார்த்திருந்தால் இன்னும் அதிகமாக சுவனத்தை உன்னிடத்திலே வேண்டுவார்கள் அல்லாஹ்வே என்பதாக, இன்னும் அதிக ஆசை, சுவனத்தின் மீது இன்னும் பேராசை கொண்டு உன்னிடத்திலே சுவனத்தை வேண்டுவார்கள் அல்லாஹ்வே என்பதாக சொல்வார்கள். சரி, எதை விட்டும் அவர்கள் என்னிடம் பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்று கேட்கின்ற பொழுது, யா அல்லாஹ், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள், நரகத்தை விட்டு ஒரு இடத்திலே பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்பதாக சொன்ன பொழுது அப்பொழுது நரகத்தை பார்த்திருக்கிறார்களா என்று கேட்பான். இல்லை, பார்க்கவில்லை. பார்த்திருந்தால் என்ன செய்வார்கள்? இன்னும் அதிகமாக நரகத்தை விட்டு விரண்டு ஓடுவார்கள், பாவங்களை விட்டு இன்னும் அதிகமாக விரண்டு ஓடுவார்கள், பாவத்தை அறவே அவர்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள் போன்ற பதிலை அந்த மலக்குகள் சொல்வார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் மலக்குகளிடத்திலே கேட்கிறான், என்னை பார்த்திருக்கிறார்களா? சுவனத்தை வேண்டுகிறார்களே, சுவனத்தை பார்த்திருக்கிறார்களா? நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்களே, நரகத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? மூன்றுக்கும் பதில் இல்லை. பார்த்திருந்தால் என்னவா? ஒரு விஷயத்தை அவர்கள் பார்க்கவில்லை, அல்லாஹ்வை புகழ்கிறார்கள், அல்லாஹ்வை பார்க்கவில்லை. பார்த்தால் இன்னும் அதிகமாக புகழ்வார்கள். சோனத்தை கேட்கிறார்கள், சோனத்தை பார்க்கவில்லை. பார்த்தால் என்னவாகும்? பார்த்தால் இன்னும் அதிகமாக சோனத்தின் மீது பேராசை கொண்டு இன்னும் அதிகமாக வேண்டுவார்கள். நரகத்தை பார்த்திருந்தால் இன்னும் அதிகமாக நரகத்தை விட்டு விரண்டு ஓடுவார்கள், பாவங்களே செய்ய மாட்டார்கள் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பதிலை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப ஒரு விஷயத்தை பார்ப்பது என்பது அதிகமான தாக்கத்தை உள்ளத்திலே ஏற்படுத்தும்.